இருந்துச்சு. பார்த்தவனுக்கும் சந்தோஷமா இருந்தது. அதுல புதையல் எதுவும் இருக்குமோன்னு. ஆனா அது சாதாரண களிமண் பானை தான். ஆனா அதுல ஒரு விசித்திரமும் இருந்துச்சு. அது மேல ஒரு சொட்டு மண்ணு கூட ஒட்டல. கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருந்துச்சு. சரி, தண்ணி குடிக்கவாவது ஆகுமேன்னு நினைச்சிட்டு அதை வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்தான். வீட்டுக்கு வந்த முனுசாமி பானைய கழுவி திண்ணை மேலையும் வச்சான். அப்போ அவனோட தம்பி பையன் விளையாடிட்டு இருந்தவன் கையில வச்சிருந்த 1 ரூபா நாணயத்தை தற்செயலா அதுக்குள்ளேயும் போட்டான். முனுசாமி தண்ணி எடுக்க பானைக்குள்ள கைவிட்டப்போ அவனுக்கும் ஒரு அதிர்ச்சி. பொண்ணு இங்க வா, இந்த பையன் 1 ரூபா தானே போட்டான் அப்படின்னு தன்னோட மனைவியையும் கூப்பிட்டான். பொன்னிக்கு சந்தேகம். ஆமாங்க, அவன் 1 தானே வச்சிருந்தான். முனுசாமிக்கு உடனே நம்பிக்கையும் வரல. இது ஏதோ கண்கட்டு வித்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த ஒரு காஞ்ச மிளகாயை எடுத்து உள்ளேயும் போட்டான். ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தா உள்ள 2 மிளகாய் கடந்துச்சு. அப்பமும் முனுசாமி நம்பல. இது எவனோ செஞ்ச தந்திரம்,